வெல்கம் டு வியபுக். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல தமிழ் பாடப்பகுதியில பகுதி ஆல இருக்கக்கூடிய அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம 15 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார், நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, திரிக்கடுகம், இனியவை 40 இது தொடர்பான செய்திகள் ஓல்டு புக்ல எங்க கொடுத்திருக்காங்க, நியூ புக்ல எங்க கொடுத்திருக்காங்க, அதுல என்னென்ன தகவல்கள் இருக்கு அண்ட் அதுல நம்ம என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஸ்கூல் புக்ல இல்லாம நம்ம என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இன்கேஸ் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? சோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அறநூல்கள் தொடர்பான செய்திகள் தான் பார்க்க போறோம். சோ இதுவுமே அடுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள், பழமொழி 400, ஆசாரக்கோவை இது எல்லாமே இருக்கு. சோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய தகவல்கள் நியூ புக்லயும் ஓல்டு புக்லயும் எங்கெங்க இருக்கு, என்ன படிக்கணும், அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கறதான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரியாசன் அவர்கள் தான் சிறுபஞ்ச மூலத்தோடைய ஆசிரியர். இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கவர் ஆயிருக்கும் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 1 ஓல்டு புக்லயும் உங்களுக்கு சிறுபஞ்ச மூலம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்டாண்டர்ட் 2 புக்ல மட்டும்தான் உங்களுக்கு சிறுபஞ்ச மூலம் ஸ்கூல் புக்ல கவர் ஆயிருக்கு. சோ இதை நீங்க கிளியரா படிச்சிட்டாலே போதும். இதுலயே எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கிளியரா கொடுத்துட்டாங்க. சோ அப்ப சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரியாசன் அவர்கள் தான் சிறுபஞ்ச மூலத்தோடைய ஆசிரியர். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல நூல்வெளி படிச்சிடணும், ஆசிரியர் குறிப்பு படிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த டாபிக்ல தலைப்புல என்ன பாடல் கொடுத்திருக்காங்க, அதுக்கான பொருள் என்ன, எப்படி அந்த லைன்ஸ் படிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நூல்வெளி பார்த்தலாம். தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. சோ நீதி நூல்கள் அப்படிங்கறது அறநூல்கள். அறநூல்களை தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவை 14 கீழ்கணக்கு நூல்கள் என தொகுக்கப்பட்டுள்ளன. இதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்னா என்ன அப்படின்னுட்டு. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். அப்ப 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் சிறுபஞ்ச மூலம். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். இப்ப சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்பாங்க. 5 சிறிய வேர்கள் அப்படிங்கறதுதான் இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுக்கான பொருள். அவை என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால் ஆன மருந்து உடலின் நோயை போக்குகின்றது. அதுபோல சிறுபஞ்ச மூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன. சப்போஸ் எப்படி சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் கொண்ட மருந்தை தான் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல என்னென்ன வேர்கள் இருக்கும் அப்படின்னா, கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 வகையான வேர்கள் இருக்கும். இந்த வேர்களால ஆக்கப்பட்ட ஒரு மருந்து எப்படி உடல் பிணிய நோக்க பயன்படுத்தப்படுதோ அதே மாதிரி இந்த சிறுபஞ்ச மூல பாடல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மக்களோட அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்தும் மக்களை அப்படிங்கறதா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அதுல எப்படி 5 பொருட்கள் 5 வேர்கள் இருக்கோ அதே மாதிரி இதுல ஒவ்வொரு பாடல்லையும் 5 கருத்துக்கள் அறக்கருத்துக்கள் இருக்கும். அதனாலதான் இது 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாய் அமைந்துள்ளன கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன. சோ இப்ப இந்த பாடல்கள்ல இதெல்லாம் நன்மை தரும், இதெல்லாம் தீமை தரும், இவையெல்லாம் நகைப்புக்குரியது, இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வாழ்வியல் உண்மைகளை இந்த பாடல்கள் மூலமா சொல்லியிருக்காரு காரியாசன் அவர்கள். இப்ப சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யாரு? காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் தான் யாருன்னா இந்த காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரோட மாணாக்கர். காரி என்பது இவரோட இயற்பெயர். இதுவும் கேட்பாங்க நிறைய இடத்துல. இப்ப விளிம்பி நாயனார் அப்படின்னா விளிம்பி நாகனார் அப்படின்னா விளிம்பி அப்படிங்கிறது எப்படி ஊர் பெயரோ அந்த மாதிரி இதுவுமே கேட்பாங்க. அப்ப காரியாசன்ல காரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, காரிங்கிறது இயற்பெயர். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாகாரியாசன் என்று பாயிர செயல்கள் இவரை சிறப்பிக்கின்றது. பாயிர செயல்கள்ல இதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, இவரோட பேரை மாகாரியாசன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த புக்ல இருக்கக்கூடிய நூல்களையும் சேர்த்தே படிச்சிருங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இப்ப ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அகெயின் படிக்கும்போது. ஆசிரியர் குறிப்பு காரியாசன், மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர்.
அவரோட மாணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர். கனிமேதாவியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலாதியை இயற்றியவர் தான். அதே 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஏலாதிங்கிற ஒரு நூல் இருக்கும். அதை இயற்றினவர் தான் யாருன்னா கனிமேதாவியர். சோ இவரும் காரியாசனும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன. அப்ப சிறுவஞ்ச மூலம்ல வந்து பெரும்பாலும் என்னதான் இருக்கும் அப்படின்னா பொது அறக்கருத்துக்களா தான் இருக்கும். ஆனா ஒரு சில சிறுபான்மையா கொஞ்சம் வந்து சமண அறக்கருத்துக்களும் வந்து இந்த நூட்கள்ல இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி எந்த சமயத்தை சார்ந்தவர்னு கேட்பாங்க. சமண சமயத்தை சார்ந்தவர். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நூல் குறிப்பு. சிறுபஞ்ச மூலம் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. அதனால இத நீதி நூல்கள், அறநூல்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இதன் ஆசிரியர் காரியாசன். இந்நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன. இதுவும் முக்கியம். ஓகேங்களா? சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை யாது அப்படின்னு கேட்கலாம். 97 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்தோட சேர்த்து 97 வெண்பாக்கள் உள்ளது. சோ ஆல்ரெடி பார்த்த அதே 5 வேர்கள் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நீங்க படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கறதா மீனிங். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்ஸ் எங்க இருந்து அதிகமா கேட்கப்படுது அப்படின்னா இந்த மாதிரி ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் நிறைய கேட்கறாங்க. அண்ட் பாக்ஸ்ல ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் மறக்காம படிச்சிடணும். ஏன்னா அது ரிலேட்டடாவும் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? 5 மூலிகைகளின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்களின் மனநோயை போக்குவன. ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. சிறுபஞ்ச மூலம்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளோட வேர்களால் ஆன ஒரு மருந்து. அந்த மருந்து உடல் நோயை தீர்க்க பயன்படுத்தப்படுது. சோ அந்த மருந்துல எப்படி 5 இருக்கோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பாடல்லயும் 5 கருத்துக்கள் இருக்கும். அதனாலதான் இதுக்கு சிறு பஞ்ச மூலம். பஞ்ச அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு. இப்போ பாடல்கள் பார்க்கலாமா? சோ இது பாடல்கள் அப்படிங்கும் போது நியூ புக்ல உங்களுக்கு என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கறதுக்கான மீனிங் கொடுத்திருக்காங்க. அறிவுடையவர்கள் வந்து அவங்களே உணர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிறது. இப்ப என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகேங்களா? சோ அப்ப பூவாது காய்க்கும் மரமும் உள்ள இது நம்மளுக்கே புரிஞ்சுச்சு. பூக்காம காய்க்கக்கூடிய மரமும் என்ன பண்ணுது? இருக்கத்தான் செய்யுது. நன்றறிவார். நன்றறிவார் அப்படின்னா நன்மை எது தீமை எது அப்படின்னு நன்குணர்ந்தவர்கள் வந்து மூவாது மூத்தவர். அதாவது அவங்க இளையவராக இருந்தாலும் கூட அதாவது வயசு ஆகலைன்னா கூட அவங்கள மூத்தவர்களோட ஒப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நன்றறிவார் மூவாது மூத்தவர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அதுதான். அப்ப நூல் வல்லார் அப்படின்னா என்னன்னா பல நூல்களை கற்றவர்களையும் அந்த மாதிரி பெரியோர்களோட நம்ம ஒன்னா வச்சு எண்ணத்தக்கதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பூவாது காய்க்கும் மரமும் உள பூக்காம காய்க்கக்கூடிய மரமும் இருக்கு. நன்றறிவார் நல்லது எது கெட்டது எதுன்னு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா அறிந்தவர்களை மூவாது மூத்தவர் ஆவர். மூவாது மூத்தவர்னா இளமையா இருந்தா கூட அதாவது மூப்பினால அவங்க முதியோரா மாறலனா கூட இளமையான அவர்களா இருந்தா கூட அவங்கள முதியோர்களோட நம்ம வந்து மூத்தவர்களோட வைத்து எண்ணத்தக்கவர்கள் தான். அதே மாதிரிதான் நூல் வல்லாரும். நூல் வல்லார் அப்படிங்கிறவங்க பல நூல்களை கற்று தெளிந்த வல்லவர்கள் தான் வந்து நூல் வல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. நூல்களை கற்று அறிவில் சிறந்திருப்பாங்க பாருங்க அவங்கள நூல் வல்லார்னு சொல்லுவாங்க. சோ அவங்களும் அப்படிதான் வயசு சின்னவங்களா இருந்தா கூட பல நூல்களை கற்று நல்லது கெட்டது தெரிஞ்ச அவங்களையும் மூத்தாரோட ஒப்பிடணும் அப்படின்றாங்க. தாவா அப்படின்னா கெடாம இருக்கிறது. தாவா விதையாமை நாறுவ வித்து உள. விதையாமை அதாவது விதைக்காமையே தானா முளைச்சு வரக்கூடிய விதைகளும் இருக்கு. இப்போ பாத்தி கட்டி வயல் பாய்ச்சி அதுக்கப்புறமா விதைச்சு வளர்க்காம தானா உருவாகக்கூடிய தானா விளையக்கூடிய முளைக்கக்கூடிய விதைகளும் இருக்கு அப்படிங்கறதா இதுக்கான மீனிங். ஓகேங்களா? தாவா விதையாமை நாறுவ வித்து உள
மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சோ அத போலதான் எப்படி தானா அது முளைத்து வளர்ந்து வருதோ, விதைகள் எப்படி அப்படி இருக்கோ அதே மாதிரிதான் மேதைகளும் வந்து யாரும் சொல்லாம அவங்களே அத உணர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதையருக்கு பிறர் உணர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்காவே அந்த உணர்வு இருக்கும். தாமாவே உணர்ந்து கொள்வர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இதுல பாடலோட பொருள் அப்படிங்கிறது இப்போ தனியா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, நம்மளே இதை புரிஞ்சுக்க முடியும் ஈஸியா. சோ இப்போ புக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா? பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு. சோ பூக்காமலே சில மரங்கள் என்ன பண்ணும், காய்க்கும். இதை போலவே நன்மை தீமைகளை நன்குணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். ஓகேங்களா? மூத்தாரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன. அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர். நம்ம சொன்ன அதே மீனிங் தான் இங்க இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இதுல இந்த நூல் வல்லார் பத்தி இந்த இடத்துல எதுவுமே கொடுத்திருக்க மாட்டாங்க. நூல் வல்லார்னா ஒண்ணும் கிடையாது, பல நூல்களை கற்று அதுல தேர்ந்தவர்களை தான் வந்து நூல் வல்லார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப பல நூல்களை கற்று இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அறிவு நுட்பம் அதிகமா இருக்கும். சோ அப்போ அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது. அப்ப அவங்களோட வயதை பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. அவர்களையும் நம்ம என்ன பண்ணணும்னா மூத்தவரோட வைத்து எண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஆஹ் சிறுவஞ்ச மூலம் நூலோட உரை எழுதியிருப்பாங்க பாருங்க. அந்த உரையாசிரியர்கள் எழுதின உரையை பாத்தீங்கன்னா அதுக்கான பொருள் டீட்டெயில்டாவே கொடுத்திருப்பாங்க. இங்க அந்த பாயிண்ட் வந்து மிஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் மீனிங், வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சா? சோ அப்ப இந்த பாடல் படிக்கும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் என்னங்கிறத சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா பொருள் தருகங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அதுல ஈஸியா நம்ம இது பண்ணலாம். மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் இளையவரா இருந்தாலும் அப்படின்னு சொன்னோம்ல. சோ அப்ப வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தாரோடு வைத்து எண்ணத்தக்கவரேன்னு பார்த்தோமா? சோ அப்ப வயதில் இளையவர், மூவாது மூத்தவர் அப்படின்னா இளமையா இருக்கவர், முதுமை அடையாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நாறுவ அப்படின்னா முளைக்கிறது, அதுதான் வந்து நாறுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. விதையாமை நாறுவ வித்து உள. விதையாமை விதைக்காமலேயே முளைக்கக்கூடிய விதையும் உள்ளது. சோ அப்ப முளைக்க அப்படிங்கறதுதான் இந்த நாறுவ அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாறுவனா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாதிருத்தலதான் வந்து தாவா, கெட்டு போகாம அதுவா முளைச்சு வரும் அப்படின்றாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்தது அறிவார் வல்லார் அப்படின்னா அதோட இலக்கண குறிப்பு என்னன்னா வினையால் அணையும் பெயர். அப்படின்னு முடிஞ்சாலே அறிவார் அப்படின்னு முடியும். இத பகுவது உறுப்பிலக்கணம் படி பிரிச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்ல வந்து அர்ன்னு முடியும். அப்ப அர்ன்னு முடிஞ்சிச்சுனாவே அது வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? விதையாமை உரையாமை சொல்லாமலே விதைக்காமலே அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். ஓகேங்களா? தாவா அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆல முடியுது பாருங்க, தாவா ஆ அப்படின்னு முடியும். ஓகேங்களா? இப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து இதை படிக்கும் போதே இந்த போர்ஷனையும் சேர்த்து படிங்க. இது ரிலேட்டடாவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சிறுவஞ்ச மூலம்லதான் இது கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது இது ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா சிலபஸ்ல இல்லையே மேம், மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி சிலபஸ்லயே கொடுக்கலையே மேம், அப்ப எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்லாம் ஒரு சிலர் நினைப்பீங்க. பட் இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா சாதனைக்கு வயது தடையன்று அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. இப்ப எப்படி நம்ம இந்த போயமும் அதுக்கு ரிலேட்டடான ஒரு பாடல் தான், அதனாலதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். அப்ப இவர் 10 வயசுக்குள்ளேயே வந்து அவருக்கு சொற்பொழிவு நிகழ்த்துறதுக்கும் பாடுறதுக்கும் ஆற்றல் பெற்றவர் இருந்திருக்காரு. அப்போ அப்படி பார்த்தோம்னா நீங்க ஒரு 4வது 5வது படிக்கும் போது கூட அவர் வந்து சொற்பொழிவு ஆற்ற ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதியார். சோ பாரதியார் வந்து 11 வயசுலயே பாரதி அப்படிங்கிற கூடிய பட்டம் பெற்றாரு. ஏன் அப்படின்னா அவரு கவிதை எழுதுவதுல வல்லவரா இருந்திருக்காரு. அதனால அவருக்கு பாரதிங்கிற பட்டம் வந்து கொடுத்திருப்பாங்க. அடுத்தது 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் அப்படின்னா விக்டர் ஹியூகோ அப்படிங்கிறவர் தான் வந்து தன்னோட 15 வயசுலயே கவிதைகளை எழுதி பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு அனுப்பியிருக்காரு. அடுத்தது 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர். போர்ப்படையில்
போர்ப்படையில் தளபதியானவர் யாருன்னா மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கள். சோ அவருக்கு போர்ப்படையோட தளபதி ஆகிற போது எத்தனை வயசுதான்? 16 வயசுதான். அடுத்தது 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யார் அப்படின்னா கலிலியோ அவர்கள் ஆராய்ந்திருக்கார். ஓகேங்களா? சோ அடுத்து இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த மாதிரி கொஸ்டின் தெரியுமான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அதை நீங்க கண்டுபிடிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இருக்கு? 5 கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். ஏன்னா சிறு பஞ்ச மூலம், பஞ்ச அப்படின்னா 5. அப்ப 5 வகையான வேர்களால் ஆன மருந்துதான் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் இந்த பாடல்கள் 5 அறக்கருத்துக்களை வலியுறுத்தும். ஓகேங்களா? சோ அப்ப அது போலவே ஒரு பாடலில் 3, 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 11 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளது. அப்ப 11 கீழ்கணக்கு நூல்களிலே ஒரு சில பாடல்கள்ல 3 கருத்துக்கள் இருக்கும். அதே ஒரு நூல்ல 6 கருத்துக்கள் இருக்கிற மாதிரி ஒரு நூல் இருக்கும். சோ அந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலயும் சரி அல்லது இந்த வீடியோலயும் இருக்கும். சோ நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான டாஸ்க் இன்னைக்கு. அடுத்தது ஓல்டு புக்ல என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தலாமா? சிறுபஞ்ச மூலம்ல இங்க என்ன பாட்டு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. கண் வனப்பு, வனப்புனா அழகு அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப கண்ணுக்கு அழகு எது அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். ஒருத்தவங்க வருந்தி நிக்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு இரக்கம் வரணும். அதுதான் ஒரு கண்ணுக்கு அழகே. ஓகேங்களா? சோ அப்ப கண்ணுக்கு அழகுங்கிறது இரக்கம் கொள்ளுதல். கால்வனப்பு செல்லாமை. கால்வனப்புனா காலுக்கு என்ன அழகு அப்படின்னா செல்லாமை. இந்த இடத்துல செல்லாமைன்னு எதை மீன் பண்றாங்கன்னா பிறரிடம் இறந்து செல்லாமை, பிறரிடம் யாசகம் கேட்டு செல்லாம இருக்கிறதா கால் வனப்பு. என் வனப்பு இத்துணையாம். என் வனப்பு, என் அப்படின்னா ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கான பொருள் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருள் தருகளை கேட்பாங்க. என் வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சிக்கு அழகு. நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்றீங்கன்னா அதுக்கு அழகே என்னன்னா நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்களோ அந்த முடிவு என்னவா வேணாலும் இருக்கலாம். இததான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதோட முடிவை எடுத்து துணிந்துரைத்தல தான் அழகு அப்படின்றாங்க. என்றுரைத்தல், இதுதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த இது இருக்கு பாருங்க, அந்த துணிவு தான் அழகு ஆராய்ச்சிக்கு அப்படின்னு சொல்றாங்க. பண் வனப்பு, பண் அப்படின்னா என்னது? இசை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பண் வனப்பு அப்படின்னா இசைக்கு அழகு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இசைய கேட்கிறவங்க ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லணும். அப்ப கேட்டார் நன்றென்றல், கேட்பவர்கள் நன்று அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி சொல்றதுதான் இசைக்கு அழகு அப்படின்றாங்க. கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனந்து. கிளர்வேந்தன் அப்படின்னா என்னன்னா புகழுக்குரிய அரசன். சோ ஒரு அரசனுக்கு என்ன அழகு? அப்ப கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் அப்படின்னு அர்த்தம். கிளர்வேந்தன்னா அரசன். அப்ப கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. தன்னோட நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வருந்தாமல் அவங்கள காக்குறான் அப்படின்னு சொல்றதுதான் அந்த மன்னனுக்கு அழகு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வாட்டான் அப்படின்னா வருத்த மாட்டான். அங்க இருக்கக்கூடிய மக்களை வருத்த மாட்டான். நல்லபடியா வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யற மாதிரி ஆட்சி செய்வான் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, வரியை அதிகமா விதிச்சு இது பண்ணுவாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி வருத்தாம, மக்களை வருத்தாம இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எகைன் பார்த்தலாமா? கண் வனப்பு கண்ணோட்டம் அப்படின்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல். கால் வனப்பு செல்லாமை, காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை. என் வனப்பு, என் அப்படின்னா ஆராய்ச்சி. என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு தனது முடிவை துணிந்துரைத்தல். பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல். பண் அப்படின்னா இசைன்னு அர்த்தம். அப்ப இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழுதல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அப்ப கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசனுக்கு அழகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்வதுதான் அவனுக்கு அழகு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சா? சோ இவ்வளவுதான்.
சோ படிக்கும் போதே இந்த சொற்பொருளையும் படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கண்ணோட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல் அப்படிங்கறது அர்த்தம். ஓகேங்களா? என்வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு அப்படின்னு அர்த்தம். வனப்பு அப்படின்னா அழகு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸுமே சேர்த்து பாத்துருங்க. இங்க புக் பேக் நியூ புக்ல எதுவும் கிடையாது. இங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு. கோடிட்ட இடத்தில் உரிய எழுத்தை கொண்டு நிரப்புக. கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா இறந்து கொள்ளுதல். இப்ப கண் 3 சுழி என் தான் வந்து வரணும். ஓகேங்களா? என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என் அப்படின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம். அப்ப என் அப்படின்னா 3 சுழி இன் போட்டா அது ஆராய்ச்சி. இதுவே 2 சுழி இன் போட்டா என்ன ஆயிடும்? என்னுடையது அப்படின்னு மீனிங் ஆயிடும். என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்று எடுத்துரைக்கிறது. அப்ப என்று அப்ப 2 சுழி இன். ஓகேங்களா? கோடிட்ட இடத்தை நிரப்புக. பண்ணுக்கு அழகு எது? பண்ணுக்கு அழகு கேட்டார் நன்றென்றல். கேட்பவர் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான். பிறரிடம் இறந்து செல்லாமை டாஷுக்கு அழகு. எதுக்கு அழகு அப்படின்னா காலுக்கு அழகு. ஓகேங்களா? அடுத்தது சோ இவ்வளவுதான் உங்களுக்கு புக் பேக்ல கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அடுத்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலாதி பத்தி தான் வந்து அடுத்து பார்க்க போறோம். ஏலாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியார். கனிமேதாவியரும் காரியாசனும் என்னது ஒரு சாலை மாணாக்கர் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ ஏலாதியை இயற்றியவருடைய ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பாடல் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஏலாதி அப்படிங்கிறது எந்த புக்ல கவர் ஆகுது அப்படின்னா ஓல்டு புக்ல 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல மட்டும்தான் கவர் ஆகுது. வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு ஒரே ஒரு லெசன்ல தான் வந்து கவர் ஆகுது. அது வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருக்கக்கூடியது படிச்சாலே போதும். இதுலயே எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏலாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா கனிமேதாவியர் அவர்கள் தான் வந்து இயற்றியிருக்காரு. இவருக்கு கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. கனிமேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு. இவர் சமண சமயத்தவர். அதே மாதிரி காரியாசனுமே அதே தான் பார்த்தோம். காரியாசனும் சமண சமயத்தவர். ஏன்னா அவருடைய பாடல்கள்ல பெரும்பான்மையான கருத்துக்கள் பொது அறக்கருத்துக்களா இருக்கும். சிறுபான்மையான கருத்துக்கள் வந்து சமண அறக்கருத்துக்களா வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இவர் சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். சோ அப்ப இதுவும் கேட்பாங்க. கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது கனிமேதாவியர். சோ நான் ஆல்ரெடி சொல்றதா ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது இவர் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இந்த காலமும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். ஆசிரியர்கள் படிச்சீங்கன்னா அவங்களுக்கு காலம் எந்த காலம்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதையும் தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இது ரிலேட்டடா. அதனால நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். அப்ப ஏலாதி மற்றும் இவர் இயற்றினது கிடையாது. திணைமாலை 150ங்கிற இன்னொரு நூலையுமே வந்து இவர் இயற்றியிருக்காரு. அப்ப இதுவும் கேட்பாங்க. கனிமேதாவியார் இயற்றிய நூல் எதுன்னு கொடுத்துட்டு நிறைய கொடுத்துட்டு திணைமாலை 150 கொடுத்திருப்பாங்க. பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்தது நூற்குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலாதி 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. சோ இது நம்மளுக்கு தெரியும். 15 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள்ல ஒன்றுனாவே 15 கீழ்கணக்கு நூல்கள்னு அர்த்தம். இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டு உள்ளது. சோ எத்தனை வெண்பாக்கள் இதுல இருக்கு அப்படின்னு தெரியணும். 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடியில் 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. அப்ப 4 அடியில 6 கருத்துக்களை வந்து சொல்லுது. 6 அருங்கருத்துக்களை இந்நூல் நவில்கிறது. இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. இது கேட்பாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழருக்கு அருமருந்து போன்றது எது? திருக்கடிகம், சிறுவஞ்சமூலம், ஏலாதி, பழமொழி 400 அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சோ அதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலாதி. ஓகேங்களா? தமிழுக்கு அருமருந்து. அருனா 6ன்னு அர்த்தம். அப்ப அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய மருந்து பொருட்களுக்கு ஏலாதி என்று பெயர். அப்ப லவங்கத்தை முதன்மையா கொண்டு ஏலத்தை முதன்மையா கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி போன்ற 6 மருந்துகளால் ஆன அந்த அந்த மருந்துக்கு என்ன பெயர் அப்படின்னா ஏலாதி அப்படின்னு பொருள். சோ இந்த மருந்து உண்பவருடைய உடற்பிணியை நோக்கும். அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள்
கற்போரின் அறியாமையை அகற்றும். இந்நூலின் 51வது பாடல் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது. ஓகேங்களா? சோ இப்ப நூல் குறிப்பை பொறுத்த வரைக்கும் 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று. மொத்தமா இதுல எத்தனை வெண்பாக்கள் இருக்கு அப்படின்னா அப்படியே 15 கீழ்கணக்கு நூலை திருப்பி போட்டுக்கோங்க. 81, 18ங்கிறது 81, 81 வெண்பாக்கள் இருக்கு. 4 அடிகள்ல தான் இருக்கும். ஆனா 4 அடிகள்ல 6 அருங்கருத்துக்களை சொல்லும். சோ இது தமிழருக்கு அருமருந்து போன்றது. சோ ஏலம் அப்படிங்கிற மருந்து பொருளை முதன்மையா கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளுக்கு தான் ஏலாதி அப்படின்னு பேரு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி அங்க எப்படி 6 மருந்து பொருட்கள் சேர்ந்து ஏலாதிங்கிற மருந்து கிடைக்குதோ அதே மாதிரிதான் இந்த பாடல்கள் எல்லாத்துலயும் 6 அருங்கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பலியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. அப்ப வணங்கி அப்படின்னா என்ன பொருள்னா பணிந்து அப்படின்னு அர்த்தம். வணங்கி அப்படின்னா பணிந்து, ஒருத்தவங்க பணிந்து போறது. ஓகேங்களா? மாண்டார் சொல் வழி ஒழுகி அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய வழியில நடக்கிறது. ஓகேங்களா? நல் வழியில நடக்கிறது. சோ அதுதான் வழி. வழினா நல் வழியில நடக்கிறது. மாண்டார் சொல் கொண்டு, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மாண்புடைய சான்றோர் என்ன சொல்றாங்களோ அவங்களோட அறிவுரைகளை பின்பற்றி நடக்கிறது. நுணங்கி, நுணங்கி நூல் அப்படின்னா நுணங்கிய நூல் அப்படின்னா நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள், நுண்ணறிவு மிக்க நூல்களை வந்து படிக்கிறது. ஓகேங்களா? சோ நுணங்கி நூல் நோக்கி நுழையா, நோக்கி அப்படின்னா ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து. அப்ப நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பலியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. அப்ப வணங்கி அப்படின்னா பணிந்து, அப்ப பிறருக்கு பணிந்து, வழி ஒழுகி அப்படின்னா நல்வழியில் நடந்து, மாண்டார் சொல் கொண்டு, மாண்டார் சொல்னா மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றி, நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து, நுணங்கி நூல் நோக்கி அப்படின்னா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி, அவை நவிலும் வண்ணம் அது சொல்ற மாதிரி அதுக்கு இணங்கி நடந்தா பால் நோக்கி வாழ்வான், அவை நவிலும் வண்ணம் வாழ்வான். யார் அப்படின்னு பார்த்தா பலியிலா மன்னன். எப்படி நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். அவை நவிலும் வண்ணம் வாழும் பலியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான். அந்த பிறருக்கு பணிஞ்சு நல்வழியில நடந்து சான்றோர்கள் என்ன அறிவுரை சொல்றாங்களோ அதெல்லாம் பின்பற்றி நூட்கள் சொல்றத ஆராய்ந்து அது வழியில நடப்பான். அப்படிப்பட்டவனை வந்து நூல்கள்ல வந்து போற்றுவாங்க. நூல்கள் போற்ற மாதிரி மன்னன் வாழ்வான், பலியிலா மன்னனா வாழ்வான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல நீங்க பார்க்க வேண்டியது ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, அதுக்கடுத்து இந்த பாடல். சோ உங்களுக்கு இந்த பொருள் தெரிஞ்சாலே இப்போ நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய அப்படிங்கிற பாடல் வரியை கொடுத்து இந்த பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னா உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா வணங்கி வழியொழுகி, அப்ப பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்து மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றி நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அவை நவிலும் வண்ணமாக பிற நூல்கள் அவனை போற்றும்படியாக வாழ்வான். அது சொல்லியிருக்க மாதிரி பிற நூல்கள் அவனை புகழ்ற மாதிரி அவன் வாழ்வான் அப்படின்னு வந்துச்சுனாலே அது ஏலாதி அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய புக் பேக் வெர்ஷன்ஸ். புக் பேக் என்ன கொடுத்திருக்காங்க? ஏலாதி டேஷ் நூல்களில் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. கனிமேதாவியரின் காலம் எது அப்படின்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இப்பதான் பார்த்தோம். மருந்து பொருட்களில் பெயரில் அமைந்த 2 நூல்கள், மருந்து பொருட்களின் பெயர்ல அமைந்தது அப்படின்னா திருக்கடிகம், ஏலாதி. ஏன்னா திருக்கடிகம்னா 3 அறக்கருத்துக்கள் சொல்லக்கூடியது, ஏலாதிங்கிறது 6 அறக்கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதுக்கான ஆன்சருமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் வந்து கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை வந்து நம்மளோட ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல நியூ புக்ல கொடுத்திருக்காங்க ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் ஆசாரக்கோவையோட ஆசிரியர். சோ அப்ப ஆஸ் யூசுவல் நூல்வெளி ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம். சோ நூல்வெளி ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னா கயத்தூர். இது வந்து ரொம்ப முக்கியம். ஊர்களை கொடுத்து கூட மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. அதாவது பொருத்துகளை
ஆசிரியர்களுடைய ஊர்களை கொடுத்து ஆசிரியர்கள் கொடுத்து கேட்பாங்க. சோ அதனால பிறந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கயத்தூர். ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இது எப்படி கேட்கலாம்னா, ஆசார என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆசார அப்படிங்கறதோட பொருள் என்னன்னா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆசார கோவை அப்படின்னா நல்ல ஒழுக்கங்களின், கோவைனா தொகுப்பு. ஓகேங்களா? இந்நூல் 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டுள்ளது. இதுல எத்தனை வெண்பாக்கள் இருக்கும் அப்படின்னா 100 வெண்பாக்கள் இருக்கும். அவ்வளவுதான் கொடுத்திருக்கிறது. இந்த தகவல் போதுமானது. ஓகேங்களா? சோ இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாடல் பார்த்திடலாமா? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அப்படின்றாங்க. அப்ப நன்றி அறிதல் அப்படின்னா பிறர் நம்மளுக்கு செஞ்ச உதவிய மறக்காம இருக்கிறது தான் வந்து நன்றி அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை அப்படிங்கறதா நன்றி அறிதல். பொறையுடைமை அப்படின்னா பொறுமையா இருக்கிறது. பிறர் நம்மளுக்கு தீமையே செஞ்சா கூட அதை பொறுத்து கொள்ளுதலதான் வந்து பொறையுடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க உங்களுக்கு கொடுத்துக்கல, பட் பாடலோட பொருள்ல கொடுத்திருப்பாங்க. பிறர் செய்யக்கூடிய தீங்குகளை, தீமைகளை பொறுத்து கொள்ளக்கூடியதுதான் வந்து பொறையுடைமை. பொறுத்து கொள்ளுதல், பொறை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்சொல்லோடு, இன்சொல்லோடுனா இனிய சொற்களை பேசுறது, அதுதான் வந்து இன்சொல். இன்சொல்னா இனிய சொற்கள், இனிய சொற்களை பேசுறாங்க. இப்ப என்ன இனிமையான சொற்களை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, எந்த ஒரு துன்பமும் வந்து எந்த உயிருக்கும் செய்யாம இருக்கிறது. சோ இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத, இன்னா அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை, துன்பம் வந்து எந்த ஒரு உயிருக்கும் செய்யாம கல்வியோடு, கல்வி அறிவு பெறணும். கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல். ஒப்புரவு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லோரையும் சமமாக பேணுதல். இவங்க வசதி, இவங்க தாழ்ந்தவங்க அந்த மாதிரி இல்லாம எல்லோரும் சமம் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லார் கூடயும் பழகணும். ஓகேங்களா? சோ எல்லோரையும் சமமாக பேணுதல், ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை. அறிவுடைமை அப்படின்னா அறிவுடையவரா இருக்கிறது, அறிவுடைமை. நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடு அப்படின்னா நல்ல பண்புகள் இருக்கக்கூடிய, நல்லினம்னா நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் இருக்கவங்களோட நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். நல்ல பண்புகள் உள்ளவர்களோட நட்பு கொள்ளுதல். இதை எட்டும் சேர்ந்து, இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. சோ இது எட்டும் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதையா இருக்கும். வித்து அப்படின்னா என்னன்னா விதை. அப்ப ஆசாரனா ஒழுக்கம். அப்ப நல்ல ஒழுக்கங்களை விதைக்கும் விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ என்னென்ன எட்டு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் நன்றி அறிதல். நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பொறையுடைமை, பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். இரண்டாவது. அடுத்தது இன்சொல்லோடு. இன்சொல்லோடுனா இனிய சொற்களை பேசணும். அப்ப மூன்றாவது. இன்னா எவ்வுயிருக்கும் செய்யாமை. இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமைனா எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல். நாலாவது. அடுத்தது 5 என்னன்னா கல்வியோடு. கல்வியோடுனா கல்வி அறிவோடு இருக்கிறது, கல்வி அறிவு பெறுதல். நல்லினத்தாரோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல். ஒப்புரவு அப்படின்னா எல்லோரையும் சமமாக பேணக்கூடிய அந்த தன்மைதான் வந்து ஒப்புரவு ஆற்றல் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? இது 6. அறிவுடைமை. அறிவுடைமைனா அறிவுடையவரா இருக்கிறது. அப்ப இது 7வது. 8வதா என்னன்னா நல்லினத்தாரோடு நட்டல். நல்லினத்தாரோடுனா நல்ல பண்புகளை இருக்கவங்களோட நட்பு கொள்ளுதல் ஆகிய 8ம். இந்த 8ம் தான் வந்து நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சுச்சா? இப்ப நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்பு இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. ஆசார வித்து அப்படின்னா ஆசாரனா ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பிறர் செஞ்சக்கூடிய உதவியை நம்ம மறக்க கூடாது. அடுத்தது பிறர் செய்யக்கூடிய தீமையை பொறுத்து கொள்ளணும். இனிய சொற்களை தான் எப்பவும் பேசணும். எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவு பெறணும். எல்லோரையும் சமமா பார்க்கணும். அறிவுடையவரா இருக்கணும். நல்ல பண்புகள் இருக்கவங்களோட நட்பு கொள்ளணும். சோ இந்த 8 பண்பும் தான் நல்லொழுக்கத்தை விதைக்கக்கூடிய விதைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் ஆசாரக்கோவை பத்தி கொடுத்திருக்கிறது. இது பட்டு படிச்சா போதும். சோ புக் பேக்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாமா? சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பிறரிடம் நாம்
டாஷ் பேசுவேன். அப்ப நம்ம வந்து பிறரிடம் என்ன பேசணும்? கடுஞ்சொல் பேசணுமா? வன்சொல் பேசணுமா? கொடுஞ்சொல் பேசணுமா? இல்ல இன்சொல் பேசணுமா? இன்சொல் பேசணும். இன்சொல்னா இனிமையான சொல் அப்படின்னு அர்த்தம். இனிமையா பேசணும். அடுத்தது, பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்துக் கொள்ளுதல் டாஷ் ஆகும். பொறுத்துக் கொள்ளுதல் அப்படின்னா பொறை. பொறையுடைமை அப்படின்னா பிறர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்துக் கொள்ளுதல். பொறை அப்படின்னு அர்த்தம். அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்தெழுதுக. சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா அறிவுடைமை. இதுதான். அதான் வந்து சரியான விடை. இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும். நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி அறிதல் அப்படிங்கறதா நன்றி அறிதல். ஓகேங்களா? சோ நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல் கிடையாது, நன்றி கூட்டல் அறிதல். ஏன்னா நன்றிய மறக்காம இருக்கணும், நன்றி அறிஞ்சு நடக்கணும். அப்ப நன்றி. ஓகேங்களா? நன்றினா நல்லா இருக்குன்னு அர்த்தம். நன்றினா நம்ம ஒருத்தங்க நம்மளுக்கு செய்யக்கூடிய இதுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி. ஓகேங்களா? பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொறையுடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை, பொறையுடைமை. பொறை பொறைனா பொறுத்து கொள்ளக்கூடிய குணம். அது யார்கிட்ட இருக்கோ அத வந்து பொறை உடைமை. அதை உடைத்து இருக்கிறது பொறை உடைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல நியூ புக்ல உங்களுக்கு பழமொழி 400 கொடுத்திருப்பாங்க. சோ அதுதான் வந்து அடுத்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பழமொழி 400 தான் வந்து உங்களுக்கு விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே 7th புக்ல டேர்ம் 3ல நியூ புக்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பழமொழி 400 ஓல்டு புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல ஓல்டு புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த 2 ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து உங்களுக்கு 2 லெசனா கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க? பழமொழி 400ஓட ஆசிரியர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றுரை அரையனார் அவர்கள் தான் வந்து பழமொழி 400ஓட ஆசிரியர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நூல்வெளி பாத்துருங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கனிமேதாவியர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? என்ன மேம் புதுசா கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் படிச்சோம். எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கனிமேதாவியார். ஏலாதியை இயற்றியவர் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரும் யாரும் ஒரு சாலை மாணாக்கர். எஸ், கனிமேதாவியரும் காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர். லிங்க் பண்ணி படிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப மூன்றுரை அரையனார். மூன்றுரை 3 இதுக்கு அடுத்து இருக்கிறது தான் அவரோட நூற்றாண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 4. அப்ப 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலை வச்சுதான் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி சமண சமயத்தை சார்ந்தவர்கள் யார் யாரு? கனிமேதாவியார் அண்ட் காரியாசன், அவங்களும் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதுவுமே அறநூல்கள்ல ஒண்ணு. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது 400 பாடல்களை கொண்டது. அதனாலதான் இதுக்கு பேரு பழமொழி 400. சோ ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெறும். புரிஞ்சுச்சா ஏன் பழமொழி 400 அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கும். சோ அதனாலதான் இத பழமொழி 400 பாடல்கள் இருக்கிறதுனால 400 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது இருப்பதால் இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. இது தவிர்த்து நீங்க எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை பற்றி மிகுதியாக கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க. வரலாற்றை பற்றி மிகுதியா சொல்லக்கூடிய நூல் வந்து பழமொழி 400 நூல் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பழமொழி அப்படிங்கறது எப்படிலாம் சொல்லலாம்? பழமொழி அப்படிங்கறது எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா முதுசொல், முதுமொழி, உலக வசனம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. தொல்காப்பியர் எப்படி பழமொழிய சொன்னாரு அப்படின்னு கேட்பாங்க. தொல்காப்பியர் வந்து பழமொழிய முதுசொல் அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட புக்ல இல்ல, பட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. தொல்காப்பியர் பழமொழியை டேஷ் என அழைத்தார், முதுச்சொல் என அழைத்தார். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். சோ இப்போ இதுக்கான பாடல் என்ன அப்படிங்கறத பாக்கணும். இருங்க, ஓல்டு புக்லயும் இதே மாதிரி நூல்வெளி கொடுத்திருப்பாங்க, அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம். சோ ஆசிரியர் குறிப்பு. இந்நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். மூன்றுரை இங்க பாருங்க எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க, அதுல இல்லாதது. மூன்றுரை என்பது ஊர் பெயர். அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும். இவர் மூன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம்.
அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். எதா வேணாலும் இருக்கலாம். எக்ஸாக்டா நமக்கு தெரியாது. பட் மூன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பேரு. சோ அரையன் அப்படிங்கிறது அரசன் அப்படின்னு பொருள் பெறும். அப்ப இவர் வந்து மூன்றுரைங்கிற ஊரை ஆண்ட அரசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அரையன் அப்படிங்கிறது புலவரோட குடிப்பெயரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நூல் குறிப்புல 15 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட நூல். அதனாலதான் இது பழமொழி 400. இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இறுதியில ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும் பாடலோட இறுதி லைன்ல. அதே மாதிரி இங்க கொடுத்திருக்க இந்த புக்ல கொடுத்திருக்க பாடலோட இறுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல். இப்ப இதுல கொடுத்திருக்கக்கூடிய பழமொழி என்னன்னா ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா வேண்டுவது ஆற்று உணா. ஆற்றுனா அப்படிங்கிறது எப்படி பிரிப்பாங்கன்னா 6 கூட்டல் உணான்னு பிரிப்பாங்க. 6னா வலி அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வலி உணவு அப்படிங்கிறது தேவையில்லை. யாருக்கு அப்படின்னா கற்றவர்களுக்கு அப்படிங்கிறதுதான் இதுக்கான மீனிங். சோ இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். இது கொடுத்து கேட்கலாம். ஆற்றுனா வேண்டுவது இல் என்பதன் பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பதுதான் அதோட பொருள். ஓகேங்களா? சோ இப்ப பாடல் பார்த்துடலாமா? நியூ புக்ல என்ன பாடல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுராம் ஒன்றிலோ இல் அப்படிங்கறதுதான் இந்த பாடல். மாறி ஒன்று. மாறி அப்படின்னா என்னது? மலை. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பொருள் தருக கொஸ்டின். சோ இதை பாத்துக்கோங்க. மாறி அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மாறியொன்று இன்றி மழை இல்லாம வறந்திருந்த காலத்தும் வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போயிருக்கிறது. வறண்டு இருந்த அப்படிங்கறதான் வறந்திருந்த அப்படின்றாங்க. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் மழை இல்லாம வறட்சி நிலவிய காலத்திலும். ஓகேங்களா? வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மடமகள். பாரியுடைய மடமகள் அப்படின்னா இளமகள். பாரி மன்னனுடைய இளமகள் மகளா இளைய மகள் கிடையாது, இளமகள். இளமையான மகள் வந்து பான்மகற்கு பாணருக்கு பான்னா பாணர் அப்படின்னு அர்த்தம். பாணர் வந்து இறந்து நிக்கிறாராம். அதாவது யாசகம் கேட்டு நிக்கிறாங்களாம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அந்த பாரியோட மகள் என்ன பண்றாங்கன்னா நீருலையில் பொன் திறந்து கொண்டு, நீருலையில் பொன்ன போட்டு பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். சோ அவங்களுக்கு தராங்களாம். கொண்டு புகாவாக நல்கினாள். புகாவாக அப்படின்னா புகானா வந்து இது உணவு. ஓகேங்களா? சோ உணவாக நல்கினாள். அப்ப ஒன்றுராம் ஒன்றிலோ இல். அப்ப எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்லாத ஒரு வீடு இருக்காது அப்படின்றாங்க. முன்றில் அப்படின்னா வந்துட்டு வீட்டின் முன் இருக்கக்கூடிய இடம் தான். அந்த திண்ணையதான் வந்து முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை, அவங்க பாரியோட மகளான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அதனால சோ நீங்க இறந்து வந்தா கூட குடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கும். எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு கிடையாது அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுரா முன்றிலோ இல். அப்ப இதுல இடம்பெறக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுரா முன்றிலோ இல். எப்பவுமே பழமொழி 400ல கடைசி லைன் வந்து ஒரு பழமொழியா இருக்கும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றுராம் ஒன்றிலோ இல். இதோட பொருள் என்னன்னா ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதுதான் இதோட பொருள். ஓகேங்களா? இது கேட்பாங்க. ஒன்றுராம் ஒன்றிலோ இல் என்பதன் பொருள் என்ன? அப்ப ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்னு பொருள். இல் அப்படின்னா இல்லை. ஒன்றுரா ஒன்றும் இல்லாத வீடு. முன்றிலோ அப்படின்னா இந்த இடத்துல வீட்டினுடைய முன்புறம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான். அடுத்த புக் பேக் பாத்துடலாமா? மரம் வளர்த்தல் டேஷ் பெறலாம். மழை பெறலாம். மழை அப்படின்னா மாறி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நீர் உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலை, நீர் உலை அப்படின்வாங்க. ஓகேங்களா? நீர் உலையுள் மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்னா மாறி ஒன்று. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாடல் வரிகள் படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன பிளஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருள் தருக அப்படிங்கறத சேர்த்து படிச்சிடலாம்.
அடுத்தது செகண்ட் பிரித்து எழுதுக. இதுவும் கொஸ்டினா கேக்குறாங்க. அப்ப பிரித்து எழுதுக படிச்சிடலாம். அடுத்தது இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு வந்து லாஸ்டா கூட இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டு கூட பார்க்கலாம். பட் இருந்தாலும் பார்க்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிரும். வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சோ அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே நீங்க பாடல் படிக்கும்போதே பார்த்துருங்க. ஓகே. இப்போ ஓல்டு புக் 6th ஸ்டாண்டர்ட்ல டெர்ம் 2ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? என்ன குடுத்துருக்காங்கன்னா, கல்வியின் சிறப்பு பத்தி குடுத்துருக்காங்க. கல்வியின் சிறப்பு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்றாங்க. சோ பழமொழி நானூரோட ஆசிரியர் யாரு? மூன்றுரை அரையனார். சோ அப்ப இதோட பொருள் ஆற்றவும் கற்றார் அப்படின்னா ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஓகேங்களா? ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, கற்றார் அப்ப நிறைவாக கற்றவர் யார் அப்படின்னா அறிவுடையவர்கள். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அஃதுடையார் அவருடைய அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அப்ப நாற்றிசை அப்படின்னா 4 திசை அப்படின்னு அர்த்தம். 4 திசை அப்படின்னா 4 கூட்டல் திசை. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அதான். ஓகேங்களா? அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவருடைய புகழ்கள் வந்து 4 திசையும் செல்லாத நாடே இல்ல. அவரோட புகழ் வந்து பரவாத நாடே இருக்காது அப்படின்றாங்க. அந்த நாடுகள் அந்நாடு வேற்று நாடு ஆகா. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. தமவேயாம் தமவேயாம்னா தன்னுடையதுதான் அப்படின்றாங்க. தம்முடைய நாடுகளே ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். அப்ப எல்லா திசையிலயும் என்னோட புகழ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நான் எங்க போனாலும் சோறு எடுத்துட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு உணவு வழி உணவுங்கிறது தேவை கிடையாது. ஏன்னா என்ன பார்த்தா எல்லா மக்களும் என்ன பண்ணுவாங்க? என்னோட புகழை பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. அதாவது புகழ் இல்லை, என்னோட புகழை அறிந்திருப்பதனால் ஒரு மரியாதை நிமித்தமாகவும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களே உணவு கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவை இல்லை அப்படிங்கறதா இங்க கொடுத்திருக்காங்க. புரிஞ்சா? ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக, கற்றவர் அறிவுடையார் அஃதுடையார் அந்த மாதிரி இருக்கவங்க புகழ் நாற்றிசையும் செல்லும். அதாவது 4 திசைகளிலும் பரவும். அவங்களோட புகழ் செல்லாத நாடே இல்லை. அந்த நாடெல்லாம் வேற்று நாடாக அந்த நாடெல்லாம் அவங்களோட புகழ் பரவி இருக்க நாடெல்லாம் வேறு நாடெல்லாம் கிடையாது. தமவேயாம் அவங்களோட நாடுகளே தான். எனவே அந்த நாடுகளுக்கு செல்லும் பொழுது ஆற்றுணா வழிநடை உணவு அப்படிங்கிறது எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதா இதுக்கான பொருள். புரிஞ்சுங்களா எல்லாருக்குமே? சோ இப்ப பாடல் பொருள் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவர். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த பாடல்ல வரக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுனா வேண்டுவது இல். ஆற்றுனா அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஆறு கூட்டல் உணா அப்படின்னு பிரிக்கலாம். ஆறு அப்படின்னா வழி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெறினாலும் வழின்னு தான் அர்த்தம். 6 நாளும் வழின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? 6னா வழின்னு அர்த்தம். அப்ப உணா அப்படின்னா உணவு அப்படின்னு அர்த்தம். அப்ப வழிநடை உணவு. சோ இப்போ இந்த காலத்துல இந்த வழிநடை உணவு எப்படி சொல்லுவோம்னா, கட்டுச்சோறு கட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். அப்ப கட்டுச்சோறு என்பது இக்காலத்தில் கூறுவர். என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும். ஆக்சுவலா இங்க என்ன சொல்றாங்கன்னா, கற்றவர்கள் அதாவது கற்று அறிவியல் சிறந்தவர்களை வந்து அவங்களோட புகழ் பல்வேறு திசைகள் 4 திசைகள்லயும் பரவி இருக்கும். சோ அந்த மாதிரி கற்றவர்கள் வேறொரு நாட்டுக்கு போறாங்கன்னா அவங்க வந்து ஆற்றுலா எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. கட்டுச்சோறு எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேற எதுவுமே கிடையாது. புரிஞ்சுச்சா? அடுத்தது கடைசியா இருக்கக்கூடியது ஔவையார் பாடல்கள் தான். ஔவையார் பாடல்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட நியூ புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 2ல மூதுரை அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நியூ புக்லயே 8th ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் 3ல அறிவுசால் ஔவையார் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்திருக்காங்க. இந்த 2 இதுதான் வந்து உங்களோட நியூ புக்ல இருக்கக்கூடிய இது. ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட்
ஔவையார் பத்திய நூல்வெளி பாத்திரலாம். நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு அப்படிங்கும் போது இந்நூலின் ஆசிரியர் மூதுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். ஓகேங்களா? ஏன்னா இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது மூதுரை நூல்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அப்ப மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். அப்ப ஔவையார் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. இது எல்லாமே ஔவையார் இயற்றிய நூல்கள். மூதுரை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை தான் வந்து மூதுரை, அறிவுரை அப்படின்றாங்க. ஓகேங்களா? சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. மூதுரை அப்படின்னா மூத்தோர் கூறக்கூடிய அறிவுரை. சோ இதுல சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இத மூதுரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. மேம் இது ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மூதுரையில எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. 31 பாடல்கள் உள்ளது. ஓகேங்களா? சோ இதுதான். சோ இப்ப என்ன பாடல் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தலாமா? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. Again, மன்னனும் மாசற கற்றோனும். மன்னனும் மாசற அப்படின்னா என்னன்னா குற்றமில்லாம கற்றவரும். அப்ப மன்னனும் குற்றமில்லாம கற்றவரும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் சீர்தூக்கின் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கிறது. ஒப்பிட்டு ஆராய்வதுதான் வந்து சீர்தூக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னருக்கு அவங்களோட தேசத்தை தாண்டி போனா அவங்களுக்கு சிறப்பு கிடையாது. ஆனா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? சோ இப்ப மன்னனும் குற்றமில்லாம கற்றறிந்தவரையும் ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க அப்படின்னா இதுல யார் சிறந்தவர் அப்படின்னா கற்றோன் தான் சிறந்தவன். கற்றவர் தான் வந்து சிறந்தவர். ஏன் அப்படின்னா மன்னனுக்கு அவரோட நாட்டுலதான் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும். ஆனா சிறப்புங்கிறது அடுத்த தேசத்துல மன்னனுக்கு இருக்காது. ஆனா கற்றவரா இருந்தா எந்த தேசம் போனாலும் இப்ப படிச்சவருப்பா, நல்ல படிச்சிருப்பாரு, நாளும் தெரிஞ்சவருப்பா அப்படிங்கிற அந்த சிறப்பு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இந்த பாடல்ல கொடுத்திருக்காங்க. இதுல மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு பிரிக்கலாம். மாசு இல்லாமல், மாசுனா குற்றம் இல்லாமல், அறனா இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? குற்றம் இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல். தேசம்னா நாடு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்ப பாடலோட பொருள் என்ன? மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? அப்ப மூதுரையோட ஆசிரியர் யாரு? ஔவையார். அவ்வளவுதான். சோ இவ்வளவுதான் உங்களுக்கு. இதுல புக் பேக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். அப்ப மாணவர்கள் எப்படிப்பட்ட நூல்களை கற்க வேண்டும்னா குற்றமில்லாத நூல்கள், மாசற நூல்களை வந்து கற்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? மாசறங்கிறது வேற, மாசுர அப்படிங்கிறது வேற. மாசுரனா குற்றம் உடைய அப்படின்னு அர்த்தம். மாசற அப்படின்னா மாசு கூட்டல் அற அப்படின்னு பிரிப்பாங்க. மாசற அப்ப மாசுனா குற்றம், அறனா இல்லாமல் இருக்கிறது. அப்ப குற்றம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இடமெல்லாம் அப்படிங்கறது எப்படி பிறப்பீங்க அப்படின்னா இடம் கூட்டல் எல்லாம் அப்படிங்கறதுதான் இடமெல்லாம். அடுத்தது மாசறை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது அப்படின்றாங்க. குற்றம் இல்லாதவர். அப்ப இம்மு கூட்டல் இ இது ரெண்டு சேர்ந்து என்ன ஆயிடும்? மீ அப்படின்னு மாறிடும். அப்ப குற்றம் இல்லாதவர் அப்படின்னு மாறும். ஓகேங்களா? சிறப்புடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சிறப்புடையார் அப்படின்னா சிறப்புடையார் இதுதான். ஓகேங்களா? ஊ அப்படிங்கிறது வந்து போயிட்டு வரும். இதுக்கான இலக்கண விதிகள்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து தனியா ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 8th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்க டேர்ம் 3ல கொடுத்திருக்க அறிவுசால் ஔவையார் அப்படிங்கறத வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களாவே ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னா ஒரு நாடகம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காட்சி எந்த இடத்துல நடக்குது, யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இங்க 2 தெரிந்து கொள்வோம் பகுதி அப்படி கொடுத்திருப்பாங்க. பாக்ஸ் அதுல இந்த லெசன்ல இந்த ஒரு பாக்ஸ் சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஔவையார். சோ இந்த பாடல் எந்த நூல்ல இடம்பெறுது அப்படின்னு கேட்டாங்கன்னா புறநானூறுல இடம்பெறுது.
இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாடல் வரிய குடுத்துட்டு, இது எந்த நூல்ல இடம்பெறுதுன்னு கேட்பாங்க. புறநானூறு. இந்த நூலோட ஆசிரியர் யார்? சாரி, நூலோட ஆசிரியர்ன்னு சொல்லக்கூடாது. இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, ஔவையார். ஓகேங்களா? ஏன்னா புறநானூறுல பல பாடல்கள் இருக்கும். பல்வேறு புலவர்கள் பாடியிருப்பாங்க. சோ அதுல ஒரு புலவர் யாருன்னா ஔவையார். அவங்க பாடுனது எதுன்னா, "சிறியிலை நெல்லிக்கனி". நெல்லின்னு வந்தாலே அது ஔவையார் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதியமான் வந்து யாருக்கு நெல்லிக்கனி குடுத்திருப்பாங்கன்னா, ஔவையாருக்கு குடுத்திருப்பாங்க. அவருக்கு கிடைச்ச அரிதா கிடைக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி. கருநெல்லிக்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அத மலை சறுக்குல வந்து ஆ அத பறிக்கிறதே வந்து அவ்ளோ கஷ்டமான ஒரு விஷயம். அவருடைய வீரர்கள் யாராலயுமே முடியல. அவரா போயி பறிச்சுட்டு வந்து இருப்பாரு. அத கொண்டு வந்து அத சாப்பிட்டா வந்து நோய் நொடி இல்லாம பல ஆண்டுகள் வாழலாம். சோ அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்கனிய அவரு சாப்பிடாம என்ன பண்ணுவாருன்னா, ஔவையாருக்கு குடுப்பாங்க. சோ அதுதான் இந்த பாடல்களையுமே குடுத்திருப்பாங்க. "சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது". அதாவது அந்த சிறி இலை நெல்லிக்கனியோட ஆ இது தெரியாம ஆதல் நின்னகத்து அடக்கி குறியாது. அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது, அதனால் பெறக்கூடிய பேறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். அத வெளியில சொல்லாம, நின்னகத்து அடக்கி அவருக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, "சாதல் நீங்க எமக்கீந்தாயே". என்னுடைய சாதல், என்னுடைய உயிருக்காக நீ என்கிட்ட குடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி ஔவையார் கேட்டிருப்பாங்க. அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஒரு பாடல். அடுத்து இன்னொரு பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கானது தான். இந்த ஸ்டோரி படிச்சு பாருங்க. உங்களுக்கு இது ஈஸியா புரியும். சோ இதுல இந்த பாடல் வந்து ரொம்பவே முக்கியம். தெரிந்து கொள்வோம் பகுதி தான். சோ இந்த பாடலுக்கான ஸ்டோரி தான் இங்க சைடுல குடுத்திருக்கிறது. வேற எதுவுமே கிடையாது. "இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடைவியன் நகரவ்வே அவ்வே பகைவர் குத்திக் கோடு நுதி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணன் அண்ணல் எம் கோமான் மைந்நுதி வேலே". அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இதுவுமே வந்து புறநானூறு பாடல் தான். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் பகை இருக்கும். அதாவது தொண்டைமான் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அதியமான் மேல பகை கொண்டு உன்னை வந்து படையெடுத்து வரப்போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாரு. சோ அப்படி அறிவிக்கும்போது, ஆனா அதியமான் வந்து பல்வேறு போர்கள்ல வெற்றி பெற்றவரு. ஒரு நல்ல படை நல்ல படைய வச்சிருப்பாரு. நல்ல அரசர். சோ போர் வீரர். நல்ல போர் வீரர். சோ அவர்கிட்ட இவரு போட்டி போடும்போது, இவரு என்ன பண்ணுவாருன்னா, அதியமான் அனுப்புவாரு. தொண்டைமான் கிட்ட போயி, இந்த மாரி நீ நீங்க வந்து என்கிட்ட தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஔவையாரே அப்படின்னு சொல்லி அதியமான் வந்து தொண்டைமான் கிட்ட ஔவையார் அனுப்புவாங்க. தொண்டைமான் ஔவையார வந்து அரண்மனைக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் காட்டுவாரு. பெருமையா காட்டுவாரு. "இங்க பாருங்க, என்கிட்ட" அதுக்கான பிக்சர் தான் இங்க குடுத்திருக்காரு. "இங்க பாருங்க, என்கிட்ட எவ்ளோ வந்து ஆயுதங்கள் இருக்கு. சோ இந்த போர்ல வந்து நான் தான் ஜெயிக்க போறேன்" அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. சோ ஔவையார் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஆஹா! இவ்ளோ இருக்கு" அப்படின்னு வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. சொல்லிட்டு மன்னன் கேட்பான். தொண்டைமான் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "என்னோட இவ்ளோ புகழ்றீங்கல்ல, அப்ப உங்க அதியமான் கிட்ட என்ன இருக்கு?" அப்படிங்கும்போது, அப்படியே இகழ்ச்சியா புகழ்வாங்க அதியமான. எப்படி புகழ்வாங்கன்னா, "ஏன் மன்னன் கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து வளைஞ்சு போயி, நெளிஞ்சு போயி, நுனி இல்லாம உடைஞ்சு போயி", அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. "கடியுயன் பகைவர் குத்திக் கோடு நுதி சிதைந்து", நுதினா நுனி. "நுனி சிதைந்து கொல்துறை குற்றில மாதோ என்று". அதாவது எல்லாம் சிதைஞ்சு போயி கொல்லன் கிட்ட வந்து சரி பண்ண வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு போர்கள்ல என் மன்னன் போரிட்டு அந்த அளவுக்கு இதாயி பழசா தான் கிடக்கும். உங்ககிட்ட புதுசா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சோ அப்போ அப்ப வந்து தொண்டைமானுக்கு அவன் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறது புரியும். அதாவது நான் வந்து என்கிட்ட நெறைய இருக்கு. அதனால நான் வின் பண்ணிருவேன் அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா அது தவறு. நீங்க வந்து அதாவது அதியமான் வந்து பல போர்கள புரிஞ்சு வெற்றி பெற்றவர் அப்படிங்கிறத இதன் மூலமா எனக்கு இது பண்ணியிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா நான் படையெடுத்து போனேன்னா நான் தோற்றுடுவேன். சோ போர வந்து நிறுத்திக்கலாம். எனக்கு இந்த அறிவ குடுத்ததுக்கு, இத உணர உணர வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த காட்சிகளா குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 பாடல்களையும் படிச்சுக்கோங்க. சோ இவ்வளவுதான் உங்களோட ஸ்கூல் புக்ல அறநூல்கள் பத்தி குடுத்திருக்கிறது. பட் இதெல்லாம் இல்லாம இன்னா நாற்பது அதெல்லாமே இருக்கு. இன்னா நாற்பது, களவழி நாற்பது, கார் நாற்பது இத பத்தியெல்லாம் நம்ம படிக்கணும். சோ இத பத்திய தகவல்கள் ஸ்கூல் புக்ல இல்ல. சோ அதனால எக்ஸஸ் சோர்ஸ் தான் பார்க்கணும். அதர் சோர்ஸ் தான் பார்க்கணும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோல குடுக்குறேன். அது மட்டும் இல்லாம
அறநூல்களை வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் பகுதியிலுமே வந்து குடுத்திருக்காங்க. சோ இதையுமே அடுத்த வீடியோல அறிவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ 15 கீழ்க்கணக்கு நூல்கள பத்தி குடுத்திருப்பாங்க. ஒரு 4 பக்கம் இருக்கும். சோ இத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுவரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன அடுத்த வீடியோல குடுக்குறேன். அண்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? என்ன கொஸ்டின்? 3 அறக்கருத்துக்களையும் 6 அறக்கருத்துக்களையும் கூறக்கூடிய நூல்கள் வந்து எதுல இருக்கு? 15 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இருக்கு. அந்த நூல்களோட பெயர்கள் என்ன? சோ ஒவ்வொரு பாடல்லயும் 3 அறக்கருத்துக்கள் கூறக்கூடிய நூல் எது? ஒவ்வொரு பாடல்லயும் 6 அறக்கருத்துக்கள் கூறக்கூடிய நூல் 15 கீழ்க்கணக்கு நூல் எது அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.